சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க கோரி திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான இன்றைய விசாரணையில் என்ன நடைபெற்றது என்பது குறித்து பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். அவர் தரும் கள விவரங்களை கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் நடைபெற்ற விசாரணை பற்றி முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது கடந்த 18ஆம் தேதி சட்டசபையில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பு செல்லாது என்றும் ரகசிய ஓட்டெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல இந்த ஓட்டெடுப்பை செல்லாது என அறிவிக்க கேட்டும் அதே போல ரகசிய ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோரும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். தவிர மதுரை கிளையில் முன்னாள் எம்எல்ஏ தாமரைக்கணியின் மகன் ஆனவகன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கும் இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கும் சேர்ந்து மொத்தமாக 3 வழக்குகளும், இது தவிர பல வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை அமைப்பை சேர்ந்த தலைவர் பாலு என்பவர் வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கையும் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி ரமேஷ் முன்பு தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை நீங்க தாக்கல் பண்ண சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல கிடைச்சது இது ஏதாவது தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனா நாங்க அதிகாரப்பூர்வமாக சட்டசபை செயலருக்கு சபாநாயகருக்கும் நிகழ்வுகளின் பதிவுகளை தர சொல்லி நாங்க மனு கொடுத்தோம். அந்த மனு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால நீங்க நீதிமன்றம் அந்த வீடியோ பதிவுகளை தாக்கல் செய்யும்படி உத்தரவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு மற்றொரு மனுதாரர் வழக்கறிஞர் ரவி என்பவர் அதே போல இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட்ட சிறப்பு நிகழ்வு அரசு தலைமை கொறடாவுடைய உத்தரவு இவங்களை எம்எல்ஏக்களை அச்சுறுத்தும் வகையில் இருந்தது என்று வாதிட்டார். பாலு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜா என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி சட்ட விதிகள் எதுவுமே இந்த ஓட்டெடுப்பின் போது பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பொறுப்பு தலைமை நீதிபதி குழுவாடி நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு வரும் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக சட்டப்பேரவை செயலாளர், தமிழக தலைமை செயலாளர், தமிழக முதல்வர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 10ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டிருக்கிறார்கள். சுரேஷ், இதே நம்பிக்கை வாக்கெடுப்பு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே மாற்றப்பட்டது. அது தொடர்பான விசாரணையும் இன்றைய வழக்கு விசாரணையின் பொழுது நடத்தப்பட்டதா சுரேஷ்? அந்த வழக்கும் அந்த ஆனழகன் என்ற அந்த முன்னாள் எம்எல்ஏ காமராஜனுடைய மகன் ஆனழகன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கும் இன்றைக்கு சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவரது தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி இதுபோல மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது என்று தன் வாதத்தை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து மற்ற எல்லா வழக்குகளுக்கும் சேர்த்து நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கள விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்.